இன்னைக்கு நம்மளோட சேனல்ல உங்களுக்காக என்ன படம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா 2022ல இப்ப ரீசெண்டா வெளியான ஆல் கேர்ள்ஸ் வேக்கண்ட் அப்படின்ற ஒரு தரமான படத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த படம் எதை பத்தி எடுத்துக்கானுங்க அப்படின்னா ஒரு அபூர்வமான காட்டுக்குள்ள ஒரே ஒரு குடும்பம் வாழ்ந்துட்டு வரானுங்க. அவனுங்க எப்படி கொடுமையா சாகடிக்கிறானுங்க, அது மட்டும் இல்லாம எப்படி கொடுமையா சாகுறானுங்க அப்படின்ற விஷயத்தை ரொம்பவே தெளிவா கொடுத்துருக்கானுங்க. இந்த படத்தை ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. அப்படியே நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கலாரு நம்ம வீடியோக்கு ஒரு லைக், நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பார்த்து தட்டி விட்டுருங்க. சரி எப்படி டைம் சொல்லாம டைரக்டா கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு காட்டுக்குள்ள ஒரு பெரிய வீட்டை காமிக்கிறானுங்க. என்ன வீடு அப்படின்னா பொதுவாகவே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து டூர் வருவாங்க. அவங்களுக்காக இந்த வீட்டை கட்டி வச்சிருக்கானுங்க. அதுவும் இல்லாம அவங்களுக்கு தங்கறதுக்கான வீடு தான் இது. வழக்கம் போல ஒரு 3 காலேஜ் பொண்ணுங்க அந்த ரூமுக்கு வந்து தங்கி இருக்காங்க. என்னன்னா அந்த டூர் சுத்தி பாக்குறதுக்காக வந்திருக்காங்க போல. அது மட்டும் இல்லாம இன்னொரு பொண்ணுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவா. அதனால இவங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணுங்களும் பேசிக்கிட்டு இருக்காங்களே கரெக்டா அந்த பொண்ணு வந்துடுறா. இந்த பொண்ணு உள்ள வந்த உடனே வரதுக்கு உனக்கு இவ்வளவு நேரமா அப்படின்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து இந்த பொண்ணை திட்டுறாங்க. பதிலுக்கு இந்த பொண்ணு வர வழியில கொஞ்சம் டிராபிக் ஆயிடுச்சுப்பா, அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, கொஞ்சம் கோச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்ல இந்த பொண்ணுங்க பேசிட்டு இருக்காங்களே திடீர்னு இன்னொரு பொண்ணு ஒரு பொட்டியை தூக்கிட்டு உள்ள வந்துட்டு இருக்கா. இதை பார்த்த இந்த பொண்ணுங்க யாரு நீங்க பாட்டு உள்ள வரீங்க அப்படின்னு கேட்கும் போது இவ பதில் சொல்றான், நான் உங்களோட ஃப்ரெண்டு கூட தான் வந்திருக்கேன் அப்படின்னு. இதை பார்த்த இந்த பொண்ணோட ஃப்ரெண்டு இன்னொருத்தி என்னன்னா நம்ம 4 பேருக்கு தான் டிக்கெட் புக் பண்ணிருக்கோம், நீ எதுக்கு இந்த பொண்ணை கூட்டி வந்த அப்படின்னு கேட்கும் போது இந்த பொண்ணு என்ன சொல்றானா, இங்க பாரு இந்த பொண்ணோட நிலைமை ரொம்பவே மோசமா இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் இந்த பொண்ணை விட்டு போயிட்டாரு. அதனாலதான் இந்த பொண்ணு ரொம்பவே பாவமா இருந்தா. அதனால இந்த பொண்ணை நான் தான் ட்ரிப்புக்கு கூட்டி வந்தேன், ரொம்பவே பாவமாவே இருந்தா. அதனால தப்பா கூட்டி வந்தேன், நீங்க எதுவும் வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்ல பதிலுக்கு இந்த பொண்ணு ஏதோ சொல்ற பாப்போம் அப்படின்னு சொல்றா. அன்னைக்கு ராத்திரியே எல்லா பொண்ணுங்களுமா சேர்ந்து அந்த வீட்டுல உட்காந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்காளுங்க. அது மட்டும் இல்லாம ஜாலியா பேசிட்டு விளையாண்டு சிரிச்சிட்டு இருக்காளுங்க. கூடவே இந்த புதுசா வந்திருக்க பொண்ணை போட்டு வம்பல் எடுக்கிறாளுங்க. இந்த பொண்ணு ரொம்பவே பெருசா எடுத்துக்கல, ரொம்பவே ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. பேசிக்கிட்டு இருக்க வாக்கிலே ஒவ்வொரு பொண்ணுங்களா எனக்கு தூக்கம் வர மாதிரி இருக்கு, நானும் போய் தூங்குறேன், காலைல வேற சீக்கிரமா எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பொண்ணுங்களா எந்திரிச்சு தூங்க போக ஆரம்பிக்கிறாளுங்க. இதோட அப்படியே இந்த சீனை கட் பண்றானுங்க. மறுநாள் காலையில இந்த பொண்ணுங்க அவங்களோட ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்றாளுங்க. ரொம்பவே ஜாலியா என்ஜாய் பண்ணி கொண்டாடிட்டு இருக்காளுங்க. அது மட்டும் இல்லாம ரொம்பவே முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த பொண்ணுங்க எல்லாருமா சேர்ந்து வீட்டுல சொல்லாம இந்த டூருக்கு வந்திருக்காங்க. வீட்டுல கூட சொல்லாம வந்துட்டோமே அப்படின்னு இந்த பொண்ணுங்களுக்கு கொஞ்சம் கூட கவலைன்றதே கிடையாது. ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததான் இந்த பொண்ணுங்களும் கார் எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. கார் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கும்போது சைடுல இன்னொரு பாதையை பாக்குறாங்க. பார்க்கவே ரொம்பவே சூப்பரா இருக்கு, நம்ம இது மேல போய் என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காரை ஒரு ஓரமா நிப்பாட்டி வேடிக்கை பாக்குறாங்க. பார்க்கவே இந்த இடம் ரொம்பவே அருமையா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு நாம எல்லாரும் இப்போ உடனே மேல போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பொண்ணுங்களும் தயாராகிறாங்க. தயாராகின கையோட இந்த பொண்ணுங்க எல்லாருமா சேர்ந்து அந்த காட்டுக்குள்ளேயே போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருந்ததோட எனக்கு ரொம்பவே டயர்ட் ஆயிடுச்சுப்பா, நான் கொஞ்சம் உட்காறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பொண்ணுங்களும் கொஞ்சம் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறாங்க. உட்காந்து இருந்த அந்த பொண்ணுங்க எல்லாருமே திடீர்னு அந்த இடத்துல இருந்து கத்திக்கிட்டு எந்திரிச்சு ஓடுறாளுங்க. என்னாச்சு அப்படின்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி இந்த காட்டுல இருந்தவங்க எல்லாருமே செத்து போனமா கிடக்குறானுங்க. அந்த காட்சி இதுல இருக்கு. அதுவும் இல்லாம அந்த இடத்துல ரொம்பவே வாட அடிச்சிருக்கு. இதை பார்த்து இந்த பொண்ணுங்க இங்க இருக்க நம்ம ரொம்ப ஆபத்து, நம்ம இந்த இடத்த விட்டு உடனே கிளம்பி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுங்களும் இந்த இடத்த விட்டு கிளம்புறாளுங்க. இன்னொரு பக்கத்துல பார்க்கும்போது இந்த பொண்ணுங்க எல்லாருமே பேசிக்கிட்டே போயிட்டு இருக்காளுங்க. போயிட்டு இருக்க வாக்குல அந்த குண்டு பொண்ணு திடீர்னு தடுக்கி கீழே விழுந்துடுறா. இதை பார்த்த இந்த பொண்ணுங்க எல்லாத்துக்கும் சிரிப்பு தாங்க முடியல. கூடவே அந்த கீழே விழுந்த பொண்ணு சேர்ந்துக்கிட்டு சிரிச்சிட்டு இருக்கா. திடீர்னு இந்த கீழே விழுந்த பொண்ணோட காலை பார்த்தா கால்ல இருந்து ரத்தம் போல போலன்னு கொட்டுது. இதை பார்த்து இந்த பொண்ணுங்க என்னடா இப்படி கொட்டுதே அப்படின்னு ரொம்பவே ஆச்சரியப்படுறாளுங்க. இதை பார்த்த இந்த பொண்ணுங்க எல்லாருமே சேர்ந்து இவளை நம்ம உடனே தூக்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமா சேர்ந்து அந்த பொண்ணை தூக்கி ஓரமா வைக்கிறாங்க. அந்த பொண்ணு கீழே விழுந்த இடத்துல பாத்தீங்கன்னா பெரிய கம்பி ஒண்ணு இழுத்துருக்கு போல. அந்த பொண்ணோட காலிலே குத்தி அந்த பொண்ணோட காலில் ரத்தம் போல போலன்னு கொட்டிக்கிட்டு இருக்கு. இதை பார்த்து இந்த பொண்ணுங்களுக்கும் பயம் போக போக ரொம்பவே அதிகரிக்குது. சரி இப்ப நம்ம உட்காந்துருக்கலாம் ரொம்ப வேஸ்ட், இப்ப நம்ம அந்த பாதையை கண்டுபிடிச்சு உடனே இவளை ஹாஸ்பிட்டல் கூட்டி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுங்களும் இந்த இடத்த விட்டு உடனே கிளம்புறாங்க. இந்த பொண்ணுங்களும் அந்த பொண்ணு ரொம்ப நேரமா தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. தங்குறதுக்கு ஒரு இடமும் கிடைக்கல. போக போக நேரம் தான் அதிகரிச்சுட்டு போகுது. அதுவும் இல்லாம அந்த காடு ஃபுல்லாவே இருட்டாயிருச்சு. சுத்தி முத்தி பார்த்தா ஒண்ணு கூட தெரியல. இந்த பொண்ணுங்கள்ட்ட ஒரு டார்ச் கூட இல்ல. இந்த பொண்ணுங்களும் ஏதோ கொஞ்சம் கொஞ்சமா நடந்து போயிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணுங்களும் மனசுல தைரியத்தை வச்சுக்கிட்டு ஏதாச்சும் நமக்கு ஒரு இடம் கிடைக்கும், நாமளும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா நடந்து போயிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல தான் இந்த பொண்ணுங்களுக்கு ஆப்போசிட்ல ஒரு படிக்கட்டும் தெரியுது. மேல பார்த்தா ஒரு வீடு. சரி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுங்களும் எல்லாருமே சேர்ந்து அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு இருக்காங்க. உள்ள போயிட்டு உள்ள போனா அந்த பொண்ணை படுக்க வச்சிடறாங்க. பார்க்கவும் இந்த வீடு கொஞ்சம் நல்லா தான் இருக்கு, நம்ம எல்லாருமா சேர்ந்து நைட்டு இங்கே தங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுங்களும் எல்லாருமா சேர்ந்து இந்த வீட்டுல நைட்டு தங்குறாங்க. இந்த வீட்டுக்குள்ள வந்த கையோட இந்த பொண்ணுங்களுக்கும் பசியும் ரொம்பவே கூட. இந்த பொண்ணுங்களும் ஒவ்வொரு இடமா திறந்து பாக்குறாங்க. சாப்பிடறதுக்கு ஒண்ணுமே கிடைக்கல. அப்படியே இதோட இந்த சீனை கட் பண்றாங்க. மறுநாள் காலையிலே விடிஞ்சிருது. இந்த பொண்ணுங்களும் எல்லாரும் சேர்ந்து பேசிக்கிறாளுங்க. அந்த குண்டு பொண்ணை எப்படி தூக்கிட்டு போறது, ஏன்னா எல்லாம் தூக்க முடியாது, அவ இவ்வளவு வெயிட்டா இருக்கா அப்படின்னு சொல்லி. இதை பார்த்து அவளோட ஃப்ரெண்டுக்கு ரொம்பவே கோவம் வந்துருச்சு. இங்க பாருங்க அவளை எப்போதுமே நீங்க வம்புக்காதீங்க, உங்களை நிறைய டைம் சொல்லியிருக்கேன் அவளை வம்புக்காதீங்கன்னு, அவ ரொம்பவே பாவம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே அந்த பொண்ணையை பத்தி அட்வைஸ் பண்றா. இதை பார்த்த இந்த பொண்ணுங்களும் அதெல்லாம் இருக்கட்டும், நம்ம இப்ப என்னதான் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல இதை பார்த்த இன்னொரு பொண்ணு என்ன சொல்றானா, இங்க பாருங்க நான் ஒரு ஐடியா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு இப்ப மயக்கத்துல தான் இருக்கா. இந்த பொண்ணு மயக்கத்திலே இருக்கட்டும், நம்ம கீழே போயிட்டு யாராச்சும் ஹெல்ப் கிடைச்சா நம்ம கூட்டிட்டு உடனே வரலாம், இப்ப எல்லாருமே நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்ல இதை பார்த்த இந்த பொண்ணு சரி போலாம் அப்படின்னு சொல்றா. சரின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுங்க எல்லாருமா சேர்ந்து நடந்து போயிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணுங்களும் ரொம்ப தூரமா நடந்து போயிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட எந்த பாதையுமே கிடைக்கல. ரொம்பவே வருத்தத்துல போயிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல தான் இந்த பொண்ணுங்களுக்கு ஆப்போசிட்ல பார்த்தா நிறைய பில்டிங்கா தெரியுது. இதை பார்த்த இந்த பொண்ணுங்க அந்த இடத்துல இருந்து ரொம்பவே வேகமா ஓடிட்டு இருக்காங்க. நம்ம சீக்கிரமா நம்ம தப்பிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷத்துல குதிச்சு ஓடிட்டு இருக்காங்க. ஆர்வத்தோட ஓடி வந்து இங்க பார்த்தா வெறும் கல் சுவர். இதை பார்த்து இந்த பொண்ணுங்க ரொம்பவே கோவப்படுறாளுங்க. நம்ம இன்னைக்கு தப்பிக்கவே முடியாது
முடியாது போல, இந்த காட்டுக்குள்ளதான் செத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுங்க ரொம்பவே பயத்துல உட்காந்துருக்காளுங்க. இதை பார்த்த இன்னொரு பொண்ணு, எனக்கு ஒரு குட்டி மலை மாதிரி தெரியுது, இந்த மலை மேல ஏறி பார்த்தா நம்ம போறதுக்கான பாதை கிடைக்கும் அப்படின்னு நினைக்கணும்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வேக வேகமா அந்த மலை மேல ஏறி போறா. இந்த பொண்ணு முக்கியத்தைக்கு மேல ஏறி பாக்குறா. மேல ஏறி பார்த்தா பெரிய ஆறு தான் தெரியுது. சுத்தி முத்தி பார்த்தா ஒரு பாதையும் தெரியல. இதை பார்த்த இந்த பொண்ணு இன்னைக்கு நம்ம தப்பிக்க முடியாதுன்னு தான் ரொம்பவே நினைச்சிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம அந்த நேரத்துல திடீர்னு ஒரு புயல் அடிக்க ஆரம்பிக்குது. அது புயல்லாம் கிடையாது, அந்த காட்டுல இருக்க ஒரு பேயோட அட்டகாசம். இந்த பொண்ணுங்க ரொம்பவே பயந்து போயிடறாங்க. இன்னொரு பக்கத்துல பார்க்கும்போது அந்த மலை மேல ஏறி நின்ன பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமா புதைய ஆரம்பிக்கிறா. என்ன அப்படின்னா அந்த சூறாவளி காத்து அடிச்சு அந்த இலைகள்ல அந்த பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமா புதையிறா. இதை பார்த்து இந்த பொண்ணுங்களும் அவளுக்கு என்ன ஆச்சுன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுங்க எல்லாருமா சேர்ந்து ரொம்பவே கத்திக்கிட்டு இருக்காளுங்க. இன்னொரு பக்கத்துல பார்க்கும்போது அந்த பொண்ணு ரொம்பவே புதஞ்சுக்கிட்டு இருக்கா. இன்னொரு பக்கத்துல பார்க்கும்போது இந்த பொண்ணு அவளுக்கு என்னாச்சோ ஏதாச்சும் ரொம்ப நேரமா தேடிக்கிட்டு இருக்கா. திடீர்னு அந்த பொண்ணுக்கு காலு கீழே பார்த்தா ஏதோ ஒரு கிளவுஸ் போட்டதோட ஒரு கை மட்டும் தெரியுது. இதை பார்த்து இந்த பொண்ணு வேகமா கீழே இறங்கி கிட்ட போய் உட்காந்து பாக்குறா. போய் பார்த்து இந்த பொண்ணே ஒரு செகண்ட்ல ஆச்சரியப்பட்டு ரொம்பவே உட்காந்து அழுகுறா. என்ன ஆச்சுன்னு பார்த்தா இந்த பொண்ணு அந்த இடத்துல ரொம்பவே செத்து போய் கிடக்குறா. இதை பார்த்த இந்த பொண்ணு அந்த இடத்துல இருந்து ரொம்பவே பயந்துட்டு வேகமா ஓடி போயிட்டு இருக்கா. இந்த பொண்ணு வேகமா ஓடி வந்துட்டு இருக்கா. இந்த பொண்ணு ஓடி வந்துட்டு இருக்க வழியிலே பாத்தீங்கன்னா ஒரு மரத்தடி கீழே ஒரு கருப்பு கலர் ஒரு பேக் ஒன்று இருக்கு. இந்த கருப்பு கலர் பேக் யாரோட பேக் அப்படின்னா இந்த பொண்ணு கூட வந்திருந்தாலுங்களா அந்த பொண்ணோட பேக். இதை பார்த்த இந்த பொண்ணு எல்லாரும் எங்க போயிட்டாளுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேக் எடுத்து பார்த்துட்டு இருக்கா. அப்பதான் இந்த பொண்ணுக்கு யோசனை வருது. என்ன அப்படின்னா இந்த காட்டுல உள்ள பேய் இந்த பொண்ணுங்க எல்லாத்தையும் காலி பண்ணிருச்சு. இதை பார்த்த இந்த பொண்ணு நம்ம இந்த இடத்த விட்டு தப்பிக்கிறது தான் உடனே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு அந்த இடத்த விட்டு உடனே கிளம்பிடுறா. இதோட இந்த சீனை கட் பண்ணிடுறானுங்க. இந்த பொண்ணு வந்துட்டு இருக்க வழியிலே பாதையும் கிடைச்சிருச்சு. ஆப்போசிட்ல அந்த காரும் நிக்குது. இதை பார்த்த இந்த பொண்ணு ரொம்பவே சந்தோஷப்படுறா, நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு. இந்த காட்டுக்குள்ள 5 பேர் வந்ததுல கடைசியில இந்த ஒரு பொண்ணு தான் தப்பிச்சிருக்கா. பாவம் இந்த பொண்ணு ரொம்பவே அந்த காருக்குள்ள உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. இதோட அந்த படத்தோட கதையை முடிக்கிறானுங்க. இந்த படம் பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் தட்டி நம்ம சேனலுக்கு ஒரு பார்த்து ஒரு சப்ஸ்கிரைபர் தட்டி விட்டுருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் உங்கள்ட்ட சொல்ல போறேன். என்ன அப்படின்னா நம்ம சேனல்ல இருக்க சப்ஸ்கிரைபர் எல்லாருமா சேர்ந்து நிறைய பேர் ஜாம்பி படம் கேட்டிருந்தீங்க. அதனால உங்களுக்கு ஒரு ஜாம்பி படமும் கொண்டு வந்திருக்கேன். அந்த படம் பேர் என்னன்னா ஜாம்பி நைட் அப்படின்ற ஒரு தரமான படத்தையும் கொண்டு வந்திருக்கேன். சரி, அப்படியே எல்லாருமா சேர்ந்து அந்த படத்தையும் பாத்துருங்க. பை பாய். இன்னைக்கு நம்ம சேனல்ல உங்களுக்காக என்ன படம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா 2009 வெளியான ஜாம்பி நைட் அப்படின்ற ஒரு தரமான பேய் படத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த படத்தோட கதைன்னு பார்க்கும்போது எதை வச்சு எடுத்துருக்கானுங்க அப்படின்னு பார்த்தா ஒரு வயசான மனுஷன் ஒருத்தன் நிறைய ஆவிகளை ஏவி விட்டு அந்த ஆளு அந்த இடத்துல ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிடுறான். ஆனா அந்த ஆவிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு நாள் விடியறதுக்குள்ள ஒரு ஊரே காலி பண்ணுது. இந்த ஆவிகளோட கதையை பத்தி தான் நம்ம படத்துல பார்க்க போறோம். சரி, நேரத்தை வீணடிக்காம டைரக்டா அப்படியே கதைக்குள்ள போயிடலாம். அப்படியே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாரும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டிட்டு நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. சரி, அப்படியே கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பார்க்கும்போது ஹைவே ஓரத்துல ஒரு டெட் பாடி ஒன்று செத்து கிடக்கு. அந்த ஆக்சிடென்ட்ல இறந்து கிடக்கிற பணத்தையும் ஒரு பொண்ணு கார்ல இருந்து பாத்துக்கிட்டே போறா. என்னடா இது இப்படி ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கே அப்படின்னு. இன்னொரு பக்கத்து என்னன்னா அந்த பொண்ணோட அப்பா அந்த பொண்ணை மிரட்டிக்கிட்டே போறான். இதெல்லாம் பார்க்காதமா, இதெல்லாம் ரொம்ப பயங்கரமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை ஒரு ஷார்ட்கட்ல கூட்டி போயிட்டு இருக்கான் வீட்டுக்கு. இந்த காரு நல்லா போயிட்டு இருக்கவங்கள அந்த பொண்ணு திடீர்னு கத்துறா. ஏன்னு பார்த்தா குறுக்க ஒரு மனுஷன் வந்து அந்த காருக்கு முன்னாடி விழுகிறான். விழுந்த உடனே சரி நம்ம தான் யாரு மேலே காரை விட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு வேகமா கீழே இறங்கி பாக்குறானுங்க. சுத்தி முத்தி பார்த்தா ஒண்ணுமே இல்ல. இவனுங்களுக்கும் ஒரே டவுட், என்னடா நடுக்காட்டுல எவனுமே இல்ல, ஆனா குறுக்க யாரோ வந்து விழுந்தானுங்க அப்படின்னு பார்க்கும்போது சுத்தி பார்த்தா ஃபுல்லா சுடுகாடு. அந்த ஆளு வேக வேகமா ஓடி போய் பாக்குறான். எவன்டாது இந்த நேரத்துல குறுக்க வந்து விழுந்தானே, ஆளையே காணா அப்படின்னு. அவனோட பொண்ணு கூப்பிடுறா, அப்பா வாங்கின இருமா நான் கொஞ்சம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி பாக்குறான். ஒண்ணுமே தெரியல. இன்னொரு பக்கத்து அவனோட பொண்டாட்டி பயத்துல நின்றுட்டே இருக்கா. என்னடா ஆச்சு இந்த நேரத்துல அப்படின்னு. திடீர்னு பார்த்தா அந்த காரு கடியில இருந்து ஒரு கை ஒண்ணு வருது. இந்த பொண்ணு அதை கண்டுக்காம விட்டா திடீர்னு அந்த பொண்ணோட உடம்புல ஏற ஆரம்பிச்சிருச்சு. என்னன்னு பார்த்தா அந்த சுடுகாட்டுல உள்ள ஆவிங்க. பொதுவாவே இந்த பேய்ங்கன்னு பார்க்கும்போது இந்த பேய்களுக்கு கை மட்டும்தான் இருக்கு, 2 காலே இல்ல. அதுவும் தத்தி தவளி அந்த பொண்ணு மேல ஏறிட்டு இருக்கு. இந்த பொண்ணு உயிரை கையில புடிச்சிட்டு கத்திக்கிட்டே இருக்கா. என்னங்க வந்து காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு. யாருமே காப்பாத்த வந்தது மாதிரி தெரியல. அந்த பொண்ணு அந்த ஆவியை தட்டி விட்டு திடீர்னு அந்த இடத்த விட்டு ஓடுறா. இது 4 கால்ல நடந்து போயிட்டு இருக்கு. இதை பார்த்தா அந்த பொண்ணோட புருஷங்காரனும் ஏமா நின்னுமான்னு கத்திக்கிட்டே ஓடுறான். இன்னொரு பக்கத்து அந்த பொண்ணு உயிரை புடிச்சிட்டு ஓடிட்டு இருக்கா. கொஞ்சம் தூரம் அப்படியே போனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு காணா போயிடுறா. இந்த ஆளும் டார்ச்சை வச்சு தேடிக்கிட்டே இருக்கா. ஆனா தூரத்துல இருந்து பார்க்கும்போது தெரியுது ஏதோ ஒரு ஆவி வருது. இந்த மனுஷனு கையில லைட்டை சும்மா வச்சிட்டு இருக்க முடியாம கரெக்டா அது மூஞ்சிலே அடிக்க அதுவும் கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட நகர்ந்து நகர்ந்து வந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கத்து தரையில ஏதோ சவுண்ட் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே உட்காந்து அந்த லைட் எடுத்து பார்த்தா அதுக்கு உள்ள இருந்து ஒரு பேயோட கை வருது. என்ன அப்படின்னா மண்ணுக்குள்ள புதைக்கப்பட்ட பணங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா எந்திரிச்சு வெளியே வர ஆரம்பிக்குது. ஆரம்பத்துல கைதான் வெளியே வந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்த ஆளு பாத்துட்டு இருக்கான். கடைசியில உடம்போட முண்டிட்டு வெளியே வருது. இதை பார்த்து அந்த ஆளு அந்த இடத்துல விரைச்சு போயிடுறான். இன்னொரு பக்கத்து இதை பார்த்து அவனோட பொண்ணு அப்பா இங்க வாங்க நம்ம இந்த இடத்த விட்டு ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வாங்க வாங்கன்னு இழுத்துக்கிட்டு இருக்கா. ஆனா இந்த பொண்ணு சொல்றத அந்த பொண்ணோட அப்பா கொஞ்சம் கூட காதுல வைக்காம அது மூஞ்சில லைட் அடிச்சுட்டு இருக்கான். இதுவும் கொஞ்சம் கொஞ்சமா மண்ணுல இருந்து முண்டி வெளியே வருது. இந்த ஆவியும் கொஞ்சம் கொஞ்சமா முண்டி வெளியே வந்துச்சுன்னு பார்க்கும்போது அது மூஞ்சி ரொம்ப கொடூரமா இருக்கு. இதை பார்த்து பயந்து போன அந்த மனுஷன் எம்மா வாமான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கூட்டிட்டு வேகமா அந்த இடத்த விட்டு ஓடி போறான். இன்னொரு பக்கத்து என்னன்னா இந்த பேய்கள் எல்லாம் வெளியே சுத்த ஆரம்பிச்சு எல்லாமே நியூஸ்லயும் போட ஆரம்பிச்சிட்டானுங்க. ஏன் அப்படின்னா ஒரு வயசான கிழவன் ஒருத்தன் நிறைய தீய சக்தியான ஆவிகளை ஏவி விட்டுட்டு அந்த மனுஷன் அந்த இடத்துல ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிடறான். அந்த ஆவிகளுக்கும் உயிரோட வாழ்றதுக்கு ஒரு நாள் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அது என்னைக்குன்னா அமாவாசை அன்னைக்கு நைட்டு ஒரு நாள் மட்டும் அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த நாளான இன்னைக்குதான் அந்த எல்லா ஆவிகளும் வெளியே வர ஆரம்பிக்குது. அன்னைக்கு ஒரு நாள் பார்த்து அந்த வீட்டை விட்டு யாருமே வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலௌன்ஸ் எல்லாம் விடுறானுங்க. இவனுங்களும் எல்லாரும் ஒளிஞ்சு வீட்டுக்குள்ளே இருக்கானுங்க. ஆனா போலீஸ்காரங்களுக்கு மட்டும் நைட்ல டியூட்டி போட்டுருக்கானுங்க. அவனுங்களும் கண்ணை வச்சுட்டு சுத்திட்டு
யோசிச்சுட்டு இருக்கானுங்க எந்த ஆவியாச்சும் வந்தா போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு. அந்த சமயத்துல தான் இந்த போலீஸ்காரன்ட்ட ஒரு பைய பொட்டியோட மாட்டான். அந்த இடத்துல அசையாம நின்றா எல்லாம் பொட்டுன்னு போட்டுன்னு சொல்லி அந்த போலீஸ்காரனும் மிரட்டிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கத்து ஸ்டேஷன்ல உள்ள அந்த லேடி போலீஸ் யாராச்சும் வந்து என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு அவங்களும் உயிருக்கு போராடி கத்திட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அந்த லேடி போலீஸ் இருக்கனால அந்த போலீஸுக்கு ரொம்ப பயம் வந்துருது. அந்த அம்மாவும் கன் எடுத்துட்டே சுத்திட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு சவுண்ட் கேட்கற மாதிரி இருக்கு அப்படின்னு. உள்ள போய் பார்த்தா அங்க இருக்கிற டிராவுக்குள்ள சவுண்ட் வந்துட்டே இருக்கு. இந்த அம்மாவும் அந்த டிராவை இழுக்கிறதுக்காக கிட்ட போய் டிராவை தொட்டு பாக்குறாங்க. சரி இந்த டிராவுக்குள்ள அப்படி என்ன இருக்க போகுது அப்படியே திறந்து பாத்துறோம்னு சொல்லிட்டு அந்த அம்மாவும் திறந்து பார்க்க உள்ள என்னன்னா ஒரு கவர் பையில ஏதோ கட்டி பொட்டன மாதிரி இருக்கு. சரி ஏதோ பொட்டன மாதிரி தான் இருக்கு, வெளியே இழுத்து பாப்போம்னு சொல்லிட்டு அந்த அம்மாவும் அதை பொறுமையா வெளியே இழுத்துட்டு இருக்காங்க. அதுவும் பொறுமையா வந்துகிட்டே இருக்கு. இதை அப்படியே ஓபன் பண்ணியே பாத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி பார்த்தா திடீர்னு அதுல ஏதோ முண்ட ஆரம்பிக்குது. முண்ட ஆரம்பிச்ச கையோட உள்ள இருந்து ஒரு கையும் கூடவே வருது. இதை பார்த்து அந்த போலீஸ்கார பொண்ணு திடீர்னு கையில இருந்த கன் எடுத்துட்டு யாருன்னு சொல்லுங்க எல்லாம் சுற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பின்னாடியே போறா. அதுல இருந்து பார்க்கும்போது செத்து போன பொம்பளை ஆவி ஒண்ணு அந்த டிராலில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வருது. அதை பார்த்த இந்த போலீஸ்கார பொண்ணு பயத்துல அப்படியே பின்னாடியே போக திடீர்னு அந்த போலீஸ்கார பொம்பளோட பின்னாடி ஒரு கை வருது. அந்த கையை பிடிச்சி இழுத்தோன்னு அந்த அம்மாவுக்கு பயம் தாங்க முடியல. யாராவது இந்த பக்கத்துன்னு சொல்லிட்டு உயிரை கையில பிடிச்சிட்டு துளி துளிய கத்துறாங்க. இன்னொரு பக்கத்து அந்த பொண்ணோட ஆவி பொறுமையா வெளியே வந்துட்டு இருக்கு. கடைசியா இந்த ஆவி கிட்ட இந்த பொம்பளை போலீஸ் மாட்டிக்கிட்டா. இந்த ஆவி மட்டும் இல்ல, இவளுக்கு பின்னாடியே இன்னொரு ஆவி இருக்கு. நல்லா வசமா மாட்டிக்கிட்டா இவ. அவ்வளவுதான். இன்னொரு பக்கத்துன்னு பார்க்கும்போது நேரம் ஆக ஆக சுடுகாட்டுல இருக்க ஆவிகள் எல்லாமே வெளியே வர ஆரம்பிக்குது. ஆனா அந்த சுடுகாட்டுக்குள்ள ஒரு பெரிய மனுஷனும் அவளோட பொண்ணு ஆரம்பத்திலே ஓடிட்டு இருந்தாங்க. அவங்களும் அதுக்குள்ளதான் ஒளிஞ்சிருக்காங்க. சுத்தி முத்தி பார்த்தா ஃபுல்லா ஆவியா தான் இருக்கு. இந்த பொண்ணும் கூட ரொம்ப பயந்து போய் உட்காந்துருக்கா. அப்பா ரொம்ப பயமா வேற இருக்கு அப்படின்னு சொல்ல பதிலுக்கு அவனோட அப்பாவும் இங்க பாருமா உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன் கேட்டுக்கோ. என்னன்னா நான் முன்னாடியே ஓடுறேன், எனக்கு பின்னாடியே நீ ஓடி வந்துரு அப்படின்னு சொல்ல சரி பண்ண அந்த பொண்ணு உட்காந்துருக்கா. சொன்ன வேகத்துக்கு அந்த மனுஷனை எந்திரிச்சு குடுகுடுன்னு ஓட ஆரம்பிக்கிறாரு. கூடவே அவரோட பொண்ணு கத்திக்கிட்டே ஓடுறா. அப்பா நின்னுங்க நின்னுங்கன்னு. அந்த மனுஷனும் பின்னாடி நம்ம பொண்ணு வரானான்னு கூட பாக்கல. ஏன்னா உயிரை கையில புடிச்சிட்டு குடுகுடுன்னு ஓடிட்டு இருக்காரு. பின்னாடியே அவரோட பொண்ணு ஓடுறா. எங்க ஓடுறானுங்க அப்படின்னா அந்த சுடுகாட்டு ஓரத்திலே ஒரு இடத்துல லைட் வெளிச்சமும் தெரியுது. கிட்டவும் இவனுங்களும் ஓடி போய் பாக்குறானுங்க. பார்த்தா ஒரு வீடு. அந்த வீட்டுக்குள்ள எனக்கு தங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடுறானுங்க. இன்னொரு பக்கத்து இந்த ஆவிங்களோட நடமாட்டமும் கொஞ்சம் அதிகரிக்குது. இவனுங்களும் கொஞ்சம் பயந்துகிட்டே இருக்கானுங்க. எல்லா ஆவியும் வெளியே வருது அப்படின்னு. அந்த பெரிய மனுஷனும் அவரோட பொண்ணு வேக வேகமா ஓடி போறானுங்க. அங்க ஒரு வீடு. அந்த வீட்டுக்குள்ளே கரெக்டா உள்ள போயிட்டு கதவையும் வேகமா சாத்திக்கிறானுங்க. அந்த ஆளும் அந்த பொண்ணு வீட்டுக்குள்ள என்னதான் பாதுகாப்பா இருந்தாலும் அந்த ஆளுக்கு அவனோட பொண்டாட்டி ஞாபகம் வந்துருது. ஐயோ என்னோட பொண்டாட்டி என்ன ஆனானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே பாத்துட்டு இருக்கான். பதிலுக்கு அந்த பொண்ணு அப்பா அம்மா என்ன ஆனாங்கன்னே தெரியல, நீங்களும் கொஞ்சம் பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ரொம்ப வருத்தப்படுறா. இந்த ஆளும் நானும் உங்க அம்மாவை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், என்ன ஆனா என்ன பண்றான்னு கூட தெரியல, எனக்கும் கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்னு சொல்றா. வெளியவே இந்த ஆவிகளும் சுத்திக்கிட்டே இருக்கு. சுத்திக்கிட்டு இருந்த ஒரு லேடி ஆவி மட்டும் அந்த வீட்டு முன்னாடி வந்து நின்று பாத்துக்கிட்டே இருக்கு. உள்ள யாராச்சும் இருக்கானுங்களா அப்படின்ற மாதிரி. அந்த ஆவி அந்த இடத்த விட்டு கொஞ்சம் கூட நகரல. அப்படியே இன்னொரு பக்கத்து என்னன்னா ஒரு பொண்ணோட குரல் கேக்குது, யாராச்சும் என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு. பார்த்தா அந்த பொண்ணோட அம்மா ஒரு மரத்து மேல உட்காந்து உயிருக்கு போராடிட்டு இருக்கா. இவ்வளவு நேரமா இந்த மரத்துல அமைதியா உட்காந்து இருந்த பொண்ணு இந்த கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு இருக்காம கத்தவும் எல்லா ஆவிகளும் அந்த பொண்ணு கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கி வர ஆரம்பிக்குது. இந்த ஆவிகளும் கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட நெருங்கி நெருங்கி வர வர அந்த பொண்ணுக்கு பயமும் கொஞ்சம் அதிகமாகுது. யாராவது காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு ரொம்ப கத்த ஆரம்பிக்கிறா. நம்மளை காப்பாத்துறதுக்காக கண்டிப்பா யாராச்சும் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு மரத்து மேல உட்காந்து கத்திக்கிட்டே இருக்கா. கீழே பார்த்தா ஒரு ஆவி நின்னுகிட்டே இருக்கு. இந்த பொண்ணு கையில மொபைல் எடுத்து படக்குன்னு அவளோட பொண்ணுக்கு ஒரு மெசேஜ் போட்டுறா, ஹெல்ப் மீ ஏமா. இதுலதான் அந்த பெரிய பள்ளமும் இருக்கு. கீழே பார்த்தா அந்த பொண்ணு உயிர் துடிக்க துடிக்க கத்துறா. அந்த ஆவிகளும் அந்த பொண்ணை கடிச்சு கொதறிட்டு இருக்கு. இது எல்லாத்தையுமே அவன் பார்த்துட்டு பயத்துல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பின்னாடி போறான். இந்த இடத்துல இப்படி இருந்தா நம்ம உயிருக்கும் ஆபத்தாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு கையிலே அந்த டார்ச்சை வச்சுட்டு புடிச்சு எடுத்துட்டு ஓடுறான். ஓட்டத்தை தப்பிச்சிடலாம்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கத்து அந்த பொண்ணு தன்னோட அம்மா அப்பாவும் உயிரோட வருவாங்கன்னு பாத்துக்கிட்டே இருக்க. இந்த ஆளும் கதவை திறந்து திடீர்னு உள்ள வந்துடுறான். உள்ள வந்த உடனே உன்னோட அம்மாவை என்னால காப்பாத்த மூலமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளு அழுக. அந்த பொண்ணு ரொம்பவே வருத்தப்படுறா, அம்மா போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அவனோட பொண்டாட்டி போனதை நினைச்சிட்டு அந்த ஆளு ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுட்டே இருக்கான். கூடவே அவளோட பொண்ணு அழுகிறா. திடீர்னு அந்த ஆளு கட்டி பிடிச்சி எனக்கு நீ மட்டும்தாமா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு அழுகிறான். அந்த பொண்ணு அப்பா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, என்னை விட்டு எங்கேயுமே போயிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ரொம்ப உயிரை கையில பிடிச்சிட்டு அழுதுட்டு இருக்கா. அந்த மனுஷனும் அந்த பொண்ணை கட்டி பிடிச்சிக்கிட்டே உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன், உன்னை விட்டா எனக்கு இவர் யாருமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு அந்த பொண்ணுக்கு நிறைய ஆறுதலையும் சொல்றான், நீ பயப்படாதமா அப்படின்னு சொல்லி. இன்னொரு பக்கத்து என்னன்னா அந்த சுடுகாடு பக்கத்திலே இருக்க வீட்டுல உள்ள பொண்ணு ரொம்ப பயப்படுறா. ஏன்னா அந்த பொண்ணோட வீட்டை சுத்தி தான் அந்த ஆவிகளும் சுத்துது. அந்த பொண்ணு போலீஸ்க்குலாம் போன் பண்ணி ரொம்ப ட்ரை பண்ணி பாக்குறா. போலீஸ்காரங்களும் போன் எடுக்கல. முடிஞ்ச வரைக்கும் யாராச்சும் ஹெல்ப் பண்ணுவாங்களான்னு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு நிறைய பேருக்கு போன் அடிச்சு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. யாருமே போனை எடுக்கல. சுத்தி முத்தி பார்த்தா அந்த ஆவிகளோட அழுக சத்தம் அதிகரிச்சுட்டே போகுது. இன்னொரு பக்கத்துன்னு பார்க்கும்போது அந்த பொண்ணோட அம்மா ரொம்ப பயந்து போய் அழுதுகிட்டே இருக்காங்க. யாராச்சும் காப்பாத்த வர சொல்லுமா அப்படின்னு சொல்லி. இவ்வளவு தூரம் இந்த ஆவிங்க பூந்து அட்டகாசம் பண்றது காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த குடும்பம் தான். இந்த குடும்பத்துல யாருன்னா இந்த வயசான அம்மாவோட தாத்தா தான் பல ஆவிகளை ஏவி விட்டு அந்த ஆளு அந்த இடத்துல செத்து போயிடுறாரு. ஆனா எல்லாருமே இந்த குடும்பத்துல தான் கஷ்டப்பட்டு இருக்கானுங்க. இன்னொரு பக்கத்து என்னன்னா ஒரு பொண்ணு உயிரை கையில பிடிச்சிட்டு பக்கத்து வீட்டுல இருக்க கதவை தட்டிட்டே இருக்கா. யாருன்னா அந்த வயசான அம்மாவும் அந்த பொண்ணு இருக்க வீட்டுல கதவை தட்டிட்டே இருக்கா. அந்த வயசான அம்மாவும் கதவை மட்டும் திறந்துடாதமான்னு இந்த வயசான அம்மா ரொம்ப கத்தி கதறி அழுறாங்க. ஏன்னா இந்த அம்மாவுக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. எல்லாமே அவங்க குடும்பத்தால தானே வந்துச்சு அப்படின்றனால இந்த பொண்ணு ரொம்ப கெஞ்சி கெஞ்சி அழுது பாக்குறா. ஏமா ப்ளீஸ்மா கதவை திறங்கம்மா, எனக்கு பின்னாடி நிறைய பேய்கள் வந்துகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு அழுதுகிட்டே இருக்கா. அந்த பொண்ணு பாத்துக்கிட்டே இருக்கா உள்ள இருந்து. இன்னொரு பக்கத்து இந்த வயசான அம்மாவும் உயிரே போனா அந்த கதவை மட்டும் திறந்துடாதமான்னு அந்த அம்மா அழுதுகிட்டே வெளியே வராங்க. கொஞ்சம் கொஞ்சமா நேரம் ஆக ஆக இந்த பொண்ணு பின்னாடி ஆவிங்களும் வர ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமா தட்டிக்கிட்டே இருக்கா. திடீர்னு ஒரு ஆவி வந்து அந்த பொண்ணை பிடிச்சிருது. அந்த பொண்ணும் பயத்துல கத்தி கதற ஆரம்பிச்சிடறா. இந்த
பொண்ணு அந்த ஆவியை கடிக்க விடாம முடிஞ்ச வரைக்கும் அந்த ஆவியிட்ட போராடி சண்டை போட்டுட்டு இருக்கா. அதுவும் அந்த பொண்ணை விடுற மாதிரி இல்ல. இன்னொரு பக்கத்து அந்த பாட்டியம்மா பயத்துல மயக்க வர மாதிரி சுத்திக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் வீட்டுக்குள்ள இருக்க அந்த பொண்ணு கண்ணாடி வழியா என்ன நடக்குதுன்றதை எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்கா. அந்த பொண்ணு அந்த ஆவியோட முடிஞ்ச வரைக்கும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கா வெளியே. அந்த பொண்ணு திடீர்னு அங்க இருந்து ஆவியை அடிச்சு போட்டு அந்த இடத்துல இருந்து வேகமா ஓடி வந்து திரும்பவும் அந்த கதவு கிட்டே தட்ட ஆரம்பிக்கிறா. எம்மா கதவை திறங்க கதவை திறங்கன்னு. உள்ள இருக்க இந்த பொண்ணு நான் கதவை திறப்பனா அப்படின்ற மாதிரி உள்ளே நின்றுட்டு இருக்கா. கொஞ்சம் கூட காதுல வாங்காம இந்த பொண்ணு பயத்துல உயிர் போக போக கத்திக்கிட்டு இருக்கா. காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு. திரும்பவும் ஒரு ஆவி அவளோட பின்னாடி வந்து அந்த பொண்ணோட முடிய புடிச்சு இழுத்து அந்த பொண்ணு கூட சண்டை போட்டுட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் உள்ள இருந்து அந்த பொண்ணு பார்த்து பதறிக்கிட்டே இருக்கா. இந்த பொண்ணோட அம்மாவும் கதவை மட்டும் திறந்துடாத சாமி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுகுறாங்க. இன்னொரு பக்கத்து வெளியே தட்டிக்கிட்டு இருந்த பொண்ணையா அந்த ஆவியை அடிச்சு தரன்னு இழுத்துட்டு போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கத்து அந்த உலகத்துல உள்ள எல்லா ஆவியும் அந்த ஒரு சுடுகாட்டுல தான் இருக்கும் போல. எல்லா ஆவியும் கொஞ்சம் கொஞ்சமா முண்டி வெளியே வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நடந்து போக ஆரம்பிக்குது. இது எல்லாத்தையும் அந்த அம்மாவோட பொண்ணு ஜன்னல் வழியா வீட்டு பக்கத்துல இருந்து எல்லாம் பாத்துட்டு இருக்கா. திடீர்னு பயத்துல ஓடி வந்து அம்மா ஆவிகள் கூட்டம்லாம் கொஞ்சம் அதிகமாயிருச்சு, நீங்க கொஞ்சம் பயப்படாம இருங்கன்னு சொல்லி அவங்க அம்மாவுக்கு ஆறுதல் சொல்றா. இந்த பொண்ணோட அம்மாவும் ரொம்ப அழுகுறாங்க. என்னோட தாத்தா எல்லாம் இப்படி பண்ணி வச்சுட்டு போயிட்டானே, இன்னைக்கு ஒரு நாளுக்குள்ள எல்லாத்தோட உயிருமே பயிருமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா ரொம்ப வருத்தப்பட்டு அழுகுறாங்க. இந்த பொண்ணு பதிலுக்கு அம்மா உங்களுக்கு எந்த ஆபத்து வராது, அதுக்கு நான் பொறுப்பு, நீங்க கொஞ்சம் பயப்படாம அழுகாம இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு நிறைய ஆறுதல் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கொஞ்சம் நகர்ந்து வரா. நகர்ந்து வந்த வேகத்தோட கத்திக்கிட்டே மேல ஓடுறா. அம்மா நீங்க கொஞ்சம் கீழே இருங்க, நான் மொட்டை மாடியில ஏதாவது ரூம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு மேல அப்படியே ஓடுறா. இதோட இந்த சீனை கட் பண்றானுங்க. இந்த சுடுகாட்டுக்குள்ள அலைஞ்ச ஆவிகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து ரோட்டுக்கு வர ஆரம்பிக்குதுங்க. ரோட்டுக்கு வந்ததும் அப்படியே எல்லா வீடையும் கொஞ்சம் கொஞ்சமா அழிக்கவும் ஆரம்பிக்குதுங்க. அந்த ஊர்லயும் ஒரு நாள் ஊரடங்கு உத்தரவு போட்டுறானுங்க. இந்த வீட்டை விட்டு யாருமே வெளியே வரக்கூடாது, ஏன்னா ஆவிகளோட தொல்லை அதிகரிச்சுட்டே இருக்கு, எல்லாரும் கொஞ்சம் வீட்டுக்குள்ளே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆலோசனை விட்டானுங்க. அப்படியே போக போக நேரமும் கொஞ்சம் கடந்து போகுது, நடுராத்திரி ஆகுது. ஆனா அந்த ஆவிகளோட எண்ணிக்கை இன்னமும் அதிகரிச்சுட்டே போகுது. வீட்டை விட்டு எவனுமே வெளியே வராதீங்க அப்படின்னு சொன்ன ஆலோசனையோட எல்லாரும் வீட்டிலே இருக்கானுங்க. இன்னொரு பக்கத்துல பார்க்கும்போது ஒரு திருட்டு பையில ஒரு போலீஸ்காரன் பிடிச்சிட்டு வந்ததோட அந்த சீனை கட் பண்ணானுங்க. அந்த ஆளு இந்த திருட்டு பையில வேக வேகமா இழுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க அவனோட காருக்கு பக்கத்திலே போலீஸ் ஸ்டேஷன் வந்துருச்சு. இந்த பையில உள்ள போட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து பார்த்தா உள்ள எல்லாம் கலஞ்சு முளைஞ்சு கிடக்குது. இவனும் பார்த்து முழிக்கிறான், என்னடாச்சோ அப்படின்னு. என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு லேடி போலீஸ் ஹெல்ப்புக்காக கத்திட்டு இருந்தாங்களே, அவங்கள அந்த பேய்கள் கொண்டிருக்கும் போல. அந்த இடமே ரொம்ப நாசமா போய் கிடக்கு. இது எல்லாத்தையும் அந்த போலீஸ்காரன் கூட வந்து திருட்டு பையில கேட்கறான், என்ன சார் ஸ்டேஷன்லாம் இப்படி வச்சிருக்கீங்க அப்படின்னு. பதிலுக்கு அந்த போலீஸ்காரன் நீ என்னதான் பண்ணாலும் என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த ஒரு இரும்பு போட்டியில இந்த பையலோட கையை கட்டி போட்டுறான். அந்த சமயத்துல தான் இந்த போலீஸ்காரனுக்கும் ஒரு போன் வருது. யாருன்னு இவனை எடுத்து அட்டன் பண்ணி காதுல வச்சு கேட்கறான். யாரு அப்படின்னா அந்த சுடுகாட்டு ஓரமா இருக்க வீட்டுல உள்ள ஒரு வயசான அம்மா போன் அடிச்சு உங்கள்ட்ட ரொம்ப கெஞ்சுறாங்க, எப்படியாவது வந்து எங்களை காப்பாத்திருங்க, அந்த தொல்லைங்க தாங்க முடியல அப்படின்னு. பதிலுக்கு இந்த போலீஸ்காரனும் இங்க பாருங்கம்மா, நீங்க கொஞ்சம் பயப்படாதீங்க, உங்களோட பேர் சொல்லுங்க, உங்க அட்ரஸ் சொல்லுங்க, நான் உடனே உங்களை வந்து காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்ல பதிலுக்கு அந்த வயசான அம்மாவும் அவங்களோட பேரு அவங்களோட அட்ரஸ் எல்லாம் சொல்றாங்க. அந்த போலீஸ்காரனும் நீங்க எதுவும் பயப்படாதீங்க, உங்களை நான் காப்பாத்துறது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்றான். இந்த போலீஸ்காரனும் பேசிட்டு போனை வச்சா பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த கொலகார பையில இன்னொரு போலீஸ்கார மேடம் தான் போட்டு பொரட்டி எடுத்துக்கிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா அதுவும் ஒரு ஆவி ஆயிடுச்சு. இந்த போலீஸ்கார பொம்பளை ஆக்சுவலா செத்து தானே போயிருக்கணும், எப்படி ஆவி ஆனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்னைக்கு நைட்டு சாவுறவங்க எல்லாமே உடனே ஆவி ஆயிருவாங்களா. ஆவி ஆனது இல்லாம கெட்ட தீய சக்தியா மாதிரி உயிரோட இருக்க மனுஷனுங்க எல்லாத்தையும் இவனுங்க தான் கொண்டு சாவடிப்பானுங்க. அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அப்படிதான் நடக்கும். அந்த மாதிரி தான் இன்னைக்கு நடந்துகிட்டே இருக்கு. அவனை கடிச்சு கொண்டதுக்கு அப்புறம் அந்த ஆவியான பேயும் இவன்ட்ட கொஞ்சம் கொஞ்சமா வருது. இவன் என் கிட்டலாம் வராத, உன்னை சுட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்றான். இவனும் கொஞ்சம் பயத்துல பின்னாடியே போயிட்டு இருக்கான். அதுவும் வேக வேகமா வருது. இந்த போலீஸ்காரனும் பயத்துல உளராத வார்த்தையே கிடையாது, இங்க பாரு நான் எவ்வளவு பெரிய ஆளுன்னு உனக்கு தெரியாது அப்படி இப்படின்னு சொல்லி உளறிக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமா பின்னாடி போறான். அந்த ஆவியானது இவனை தாக்கிக்கிட்டே முன்னாடியே போகுது. அந்த போலீஸ்காரனு கண்ணை வச்சு கரெக்டா போட்டு அந்த ஆவியை போட்டுறான். இன்னொரு பக்கம்னு பார்க்கும்போது அந்த வீட்டுல அந்த பொண்ணு கண்ணை வச்சு நோண்டிக்கிட்டே இருக்கா. இந்த ஆவிங்க வந்தா கண்டிப்பா நம்மளை சுட்டி தள்ளிடலாம் அப்படின்ற மாதிரி. இன்னொரு பக்கத்து அந்த வயசான அம்மா பயத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு மரப்பெட்டி பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவளோட பொண்ணு அம்மா அம்மான்னு கத்தி தேடிக்கிட்டே இருக்கா. அந்த அம்மாவும் சத்தம் போடாம உட்காந்துருக்காங்க. அப்பதான் அந்த வயசான அம்மாவோட பொண்ணு அவங்க அம்மாவை பாக்குறா. பார்த்தா அவங்க அம்மா ஒரு மரப்பெட்டி பின்னாடி ஓடிருக்காங்க. அதை பார்த்து அந்த பொண்ணு ஏமா இப்படி எல்லாம் பண்றீங்க, நீங்க பண்றத பார்த்தா எனக்கே பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய தைரியத்தை உண்டாக்குறாங்க. பதிலுக்கு அந்த அம்மாவும் எனக்கு உண்மையாவே பயமா இருக்கு, ஏன்னா என்னோட தாத்தா தான் இந்த மாதிரி வேலை பண்ணிருக்காரு, அதனால என்ன கண்டிப்பா தாக்க வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா ரொம்பவே பயந்து சாகுறாங்க. பதிலுக்கு அந்த பொண்ணு இங்க பாருங்கம்மா, நான் இருக்க வரைக்கும் நீங்க எதை பத்தி பயப்படக்கூடாது, எதை பத்தி கவலையும் படக்கூடாது, ஏன்னா நான் உங்களை பாதுகாப்பா காப்பாத்துறது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு அந்த அம்மாவுக்கு நிறைய அட்வைஸ் பண்றா. பதிலுக்கு அந்த வயசான அம்மாவும் இங்க பாருமா நான் உன்னதான் நம்பி இருக்கேன் அப்படின்னு சொல்ல என்ன பத்தி நீங்க எந்த கவலையுமே படாதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு ரொம்ப ரொம்ப அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கா. பதிலுக்கு இந்த பொண்ணு இங்க பாருங்கம்மா, உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன், அதை நீங்க கேட்டுதான் ஆகணும் அப்படின்றா. சரி சொல்லுமான்னு அந்த அம்மாவும் சொல்ல பதிலுக்கு இந்த பொண்ணு நம்ம வீட்டு மாடியிலே இருக்க ஒரு ரூம்ல உங்களை பாதுகாப்பா உட்கார வச்சிருக்கேன், ஆனா அது முக்கியமான விஷயம் இல்ல, அந்த இடத்துல நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்கணும், அப்பதான் நம்ம இந்த ஆவிங்கிட்ட இருந்து உடனே தப்பிச்சு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வயசான அம்மாவா சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா அந்த படிக்கட்டுல கூட்டி போயிட்டு இருக்கா. எங்கன்னா அந்த மாடியில இருக்க ஒரு ரூம்ல பாதுகாப்பா உட்கார வைக்கிறதுக்காக. அப்ப கூட இந்த வயசான அம்மா புலம்பிக்கிட்டே தான் போறாங்க, என் உயிரை மட்டும் எப்படியாவது காப்பாத்திரு அப்படின்னா. ஆனா வயசு தான் ரொம்ப ஆயிடுச்சு, சாகுற வயசானால இந்த அம்மாவுக்கு பாருங்க எவ்வளவு ஆசை அப்படின்னு. ஆனா அந்த வயசான அம்மாவோட பொண்ணுக்கு உயிர் மேல கொஞ்சம் கூட பயம் கிடையாது, என்ன வருதா வரட்டும் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு ரொம்ப தைரியமா எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு இருப்பா. அப்படியே ரெண்டு பேருமே பேசிக்கிட்டே மேல போயிட்டு இருக்காங்க. மேலே எது திடுபுடுன்னு சவுண்ட் கேக்குது. அந்த அம்மா ரொம்ப அந்த பொண்ணை பிடிச்சிக்கிட்டு பயந்துகிட்டே மெதுவா நடந்து வந்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு இங்க பாருங்கம்மா பயப்படாதீங்க, என்ன கொஞ்சம் கட்டியா பிடிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கண்ணை கையில வச்சுக்கிட்டே பொறுமையா மேல போயிட்டு இருக்கா. மேலே ஏதோ திடுபுடுன்னு லைட்டா சவுண்ட் கேட்கற மாதிரி கேக்குது. அதுவும் ஒரு ரூமுக்குள்ள கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமோட கதவை திறந்து பார்த்தா உள்ள ஒரு பொண்ணு மூக்குல ரத்தத்தோட உட்காந்துருக்கா. என்ன சுற்றாதீங்க அப்படின்னு. இந்த பொண்ணுக்கு
ரொம்ப பயம் வந்துருச்சு. இந்த பொண்ணு சுற்றாதீங்க சுற்றாதீங்கன்னு கத்தி கதறின இந்த பொண்ணு நான் இந்த ஆவிங்கள்ட்ட இருந்து தப்பிச்சு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல இந்த பொண்ணு அதை கொஞ்சம் கூட நம்பல. நீ ஒரு ஆவிதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சுட சுட போறா. பதிலுக்கு இந்த பொண்ணு ரொம்பவே பாவமா கெஞ்சரா, என்ன சுற்றாதீங்க, நான் உண்மையை தான் சொல்றேன், உண்மையாமே நான் அந்த ஆவிங்கள்ட்ட இருந்து தப்பிச்சு தான் வந்திருக்கேன், என் கையெல்லாம் கூட பாருங்க எவ்வளவு ரத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுகுறா. சரி சரி நான் உன்னை நம்புறேன், நீ ஃபர்ஸ்ட் பயப்படாத, நீ ஃபர்ஸ்ட் எங்க இருந்து வந்திருக்க அப்படின்னு கேட்க அந்த பொண்ணு அப்பதான் சொல்றா, நான் அந்த சுடுகாட்டு வழியா வந்துட்டு இருந்தேன், இந்த ஆவிங்க தொல்லை தாங்க முடியாம ஒரு இடத்துல வந்து ஒளிஞ்சிட்டேன், அப்படியே என்ன ஒரு 2-3 ஆவிங்க துரத்திக்கிட்டே வந்துச்சு, அதுங்கள்ட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக சண்டை போட்டு எப்படியாவது ஓடிடும்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்க வந்து நான் உட்காந்துருந்தேன் அப்படின்னு இந்த பொண்ணு சொல்றா. இன்னொரு பக்கத்து ஒரு குட்டி பையன் என்னன்னா நான் வீட்டை விட்டு வெளியே போறேன், நான் விளையாட போறேன் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்கான். அந்த பொண்ணோட அம்மாவும் இந்த பையனுக்கு ரொம்ப அட்வைஸ் பண்றாங்க, இங்க பாருப்பா கண்ணா, வெளியே கொஞ்சம் நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு, அதனால நீ வீட்டை விட்டு எங்கேயுமே வெளியே போக கூடாது, அம்மா கூட நீ விளையாடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு அவளோட பையனுக்கு ரொம்ப அட்வைஸ் பண்றா. அந்த பையனும் சரிமான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட மேலே சாஞ்சுக்கிறான். இன்னொரு பக்கத்து என்னன்னா இந்த குட்டி பையன் தான் விளையாட்டுத்தனமா வெளியே போறான்னு சொல்றேன்னு பார்த்தா இன்னொரு பக்கத்து இந்த பெரிய பையனும் நானும் வீட்டை விட்டு வெளியே போறேன், என்னோட காதலி வெளியே வெயிட் பண்றா அப்படின்னு சொல்றான். பதிலுக்கு இந்த பையனோட அப்பாவும் அடே உனக்கு லூஸ் எதுவும் பிடிச்சி போச்சாடா, எப்படா இந்த டைம்ல வெளியே போவ அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்றா. கூடவே அந்த அம்மாவும் சொல்றாங்க இந்த டைம்ல நீங்க யாருமே வெளியே போக கூடாது அப்படின்னு. இவனுங்க எல்லாருமே இப்படியே பேசிட்டு இருக்காங்க. திடீர்னு அந்த வாக்குல அந்த ஜன்னல்ல இருந்து ஒரு ஆவி வெளியே பொத்துக்கிட்டு வந்து பாக்குது. நீங்க எல்லாம் மாட்டீங்கடா அப்படின்ற மாதிரி அந்த அம்மாவும் ஒரு குட்டி பையனை தூக்கி தோல்ல வச்சுக்கிறாங்க. ஏன் அப்படின்னா எல்லாருமே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. போக போக நிலைமை கொஞ்சம் மோசமா போயிட்டே இருக்கு, அங்க இருக்க ஆவிகள் எல்லாம் அதிகரிச்சுட்டே இருக்கு. அந்த பெரிய மனுஷனும் கொஞ்சம் சொல்லி பாக்குறாரு, நீங்க எல்லாரும் முத ஒரே இடத்துக்கு வாங்கடா, நம்ம ஒரு இடத்துல நின்று பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரே இடத்துக்கு போறானுங்க. அங்க போய் நின்று பேசலானுங்க. இந்த பயலுக்கான போறது கொஞ்சம் கூட மனசு இல்ல. இன்னொரு பக்கத்து அந்த வயசான அம்மா கூடவே இப்போ அந்த பொண்ணு 3 பேருமே பயந்துகிட்டே நின்றுட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த சமயத்துல கரண்ட்டும் போயிருது. அந்த பொண்ணு மூக்குல பஞ்சை வச்சு தொடச்சுக்கிட்டே இருக்கா. ஏன் அப்படின்னா அந்த பொண்ணோட மூக்குலையும் வாயிலையும் ரத்தம் கொஞ்சம் கூட நிக்க மாட்டேது. இன்னொரு பக்கத்து பார்க்கும்போது அந்த வயசான அம்மா செத்து தான் போனா என்னாவே புலம்பிக்கிட்டே இருக்காங்க. என்ன காப்பாத்திருங்க என்ன காப்பாத்திருங்கன்னு இந்த வயசான பொம்பளை புலம்புல இந்த பொண்ணு ரொம்ப பதறி போயிடுறா. இவ என்னடா வேற கத்திக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு ஜன்னல்லாம் திறந்து பாக்குறா. இந்த பொண்ணோட வீட்டை சுத்தி சுடுகாடு இருக்கனால சுத்தி சவுண்டாவே கேக்குது. அந்த பேய்கள் எல்லாம் அழுதுகிட்டே இருக்கும் போல. இந்த பொண்ணுங்களும் இருட்டுல ரொம்ப பயந்துகிட்டே நின்றுட்டு இருக்காங்க. அந்த வயசான அம்மாவோட பொண்ணுக்கு கோவம் தாங்க முடியல, நீங்க எதுக்குமா இப்படி கத்திக்கிட்டே இருக்கீங்க, உங்களால தான் எனக்கு கோவமே வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கூட்டி போயிட்டு இருக்கா. இந்த பொண்ணு இப்ப புதுசா வந்த பொண்ணு ரொம்ப அட்வைஸ் பண்றா, இங்க பாருங்கம்மா பயப்படாதீங்க, உங்களை நான் கூட்டி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில ஒரு விளக்க எடுத்துட்டு அந்த அம்மாவையும் கூட்டி போக ஆரம்பிக்கிறா. அந்த பொண்ணு ரொம்ப அழுதுகிட்டே இருக்கா. ஏன் அப்படின்னா இந்த பொண்ணே பயப்படல, இந்த வயசான அம்மா அழுது இந்த பொண்ணை ரொம்ப பயமுறுத்தி வைக்கிறாங்க. அதனால அந்த பொண்ணுக்கு கோவம் தாங்க முடியல, எப்படியோ போடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை விட்டுறாங்க அவங்க அம்மாவை. சரி விடுங்க அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு அந்த அம்மா வயசான அம்மாவை பாதுகாப்பா கூட்டி போயிட்டு இருக்கா. எங்கன்னா இன்னொரு ரூம் கூட்டி போயிட்டு இருக்கா. அந்த அம்மா அடங்கவே மாட்டாங்க போல. ஏன் அப்படின்னா இந்த அம்மாவோட பொண்ணு ஆரம்பத்திலே அவளோட மாடியில இருக்க ஒரு ரூம்ல பாதுகாப்பா அந்த அம்மாவை உட்கார வச்சிருந்தா. ஆனா அந்த அம்மா அந்த இடத்துல உட்காராம அங்கிட்ட இங்கிட்ட அலைஞ்சு கத்திக்கிட்டு இருந்தாங்க. அதனால இந்த வயசான அம்மாவோட பொண்ணு எப்படியோ போங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டா. ஆனா இந்த பொண்ணு அப்படிலாம் விட முடியாது, இந்த அம்மாவை பாதுகாப்பா நான் கூட்டி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கூட்டி போயிட்டு இருக்கா. என்னதான் காப்பாத்துறதுக்காக உதவி செஞ்சாலும் இந்த வயசான அம்மா புலம்பிக்கிட்டே தான் இருக்காங்க. ஏன்னா என்னோட உயிரை மட்டும் எப்படியாவது காப்பாத்திருக்கமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுங்கள்ட்ட புலம்ப ஆரம்பிக்கிறா. ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணை போட்டு வறுத்தெடுத்தா, அடுத்ததா இந்த பொண்ணை போட்டு வறுத்தெடுக்கிறா. சரி வாங்கம்மா நான் உங்களை பாதுகாப்பா கூட்டி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கூட்டி போயிட்டு இருக்கா. இந்த பொண்ணு அந்த வயசான அம்மா ஒரு ரூம்குள்ள கூட்டி போயிடுறா. இந்த ரூம் தாமா நீங்க இருக்க போற ரூம், எங்கேயாச்சும் கொஞ்சம் பாதுகாப்பா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ரூம்ல லைட்டை வச்சுட்டு கூட்டி போயிட்டு இருக்கா. உயிரை விட்டு உயிர் தப்பிச்சு வந்த இந்த பொண்ணு இந்த வயசான அம்மாவுக்கு ரொம்ப உதவி செய்யறா. சேர்லாம் எடுத்து போட்டு இங்க பாருங்கம்மா, இந்த சேர்ல தான் நீங்க பாதுகாப்பா உட்காந்துக்கணும், கொஞ்சம் அமைதியாவும் உட்காந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை அங்க இருக்கிற சேர்ல உட்கார வைக்கிறா. இங்க பாருங்கம்மா நான் திரும்பவும் சொல்றேன், நீங்க கண்டிப்பா சத்தம் போடாம தான் உட்காந்துருக்கணும், இல்லனா இந்த ஆவிங்க கண்டிப்பா வந்துடும் அப்படின்னு சொல்ல பதிலுக்கு அந்த வயசான அம்மாவும் சரிமா நான் சத்தம் போடாம இங்கே உட்காந்துருக்கேன், ஆனா நீங்க வந்து என்ன கண்டிப்பா கூட்டி போயிடணும், இல்லைன்னா நான் அழுதுகிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவும் அந்த இடத்துல காமெடி ஒன்று பண்ணி விட்டுறாங்க. இந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே சரிமா இங்கே உட்காந்துருங்க, நாங்க கீழே போயிட்டு என்ன ஆகுன்னு நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை அங்கேயே உட்கார வச்சுட்டு இந்த பொண்ணு அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இன்னொரு பக்கத்து என்னன்னா போலீஸ் ஜீப்புங்க ரோட்ல சுத்துது, கூடவே ரோட்லயே அந்த ஆவிங்களும் சுத்துது. ஏன் இந்த போலீஸ் சுத்துறானுங்க அப்படின்னா அந்த வயசான அம்மா போன் பண்ணாங்களா, அதனால இவனுங்களும் வேக வேகமா போயிட்டு இருக்கானுங்க. நேரம் ஆக ஆக இந்த ஆவிங்களோட எண்ணிக்கை குறையும் பார்த்தா அதிகரிச்சுட்டே போகுது. இதை பார்த்தா இந்த போலீஸ்காரங்க பாத்துக்கிட்டே போறானுங்க. போக போக பார்த்தா இந்த நாடே அழிஞ்சு போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்களும் வேடிக்கை பார்த்துக்கிட்டே போறானுங்க. ஏன்னா போலீஸ்காரங்களாலே ஒன்னும் பண்ண முடியாது, ஏன்னா அவனுங்க மட்டும் தேன் தெரியுமா, அவனுங்களாலே ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு காரணத்தினால இவனுங்களும் பாத்துக்கிட்டே போயிட்டு இருக்கானுங்க. ஒண்ணுமே பண்ண முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆவிகளும் மெதுவா நோண்டி நோண்டி போற வர வண்டிங்கெல்லாம் மறைச்சிட்டு வரவனுங்கெல்லாம் கடிச்சு சாப்பிட்டுட்டு மெதுவா போயிட்டு இருக்குங்க. அந்த போலீஸ்காரன் இதை பார்த்துட்டு அந்த அம்மாவுக்கு வேற என்னாச்சு அப்படின்னு தெரியலன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வேகமாவே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆளு வேகமா போவ திடீர்னு பார்த்தா பின்னாடியே ஒரு ஆவி வருது. நல்ல வேலை இந்த போலீஸ்காரன் தப்பிச்சிட்டான், கொஞ்சம் இல்லைன்னா அந்த காருக்குள்ளே இந்த ஆவிங்க ஏறி இருக்கும். இந்த ஆவிங்கள் நடந்து வந்துட்டு இருக்க வாக்கிலே பார்த்தா ரோட்டு ஓரத்துல ஒரு குறுக்க ஒரு பாப்பா ஒன்று நிக்குது. அதை பார்த்த இந்த போலீஸ்காரனும் திடீர்னு லைட்டை போட்டு நிப்பாட்டிடுறான். காரை விட்டு வேகமா கீழே இறங்கி வந்த இந்த போலீஸ்காரன் அந்த பாப்பாவை பாக்குறான். பார்த்தா அந்த ஒரு குட்டி பொண்ணு ரோட்டு ஓரமா நின்று அழுதுகிட்டே இருக்கா. என்ன ஆச்சுமா அப்படின்னு கேட்கும் போது தான் எனக்கு யாருமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு ரொம்ப அழுகுறா. சரி இங்க வாமா, உன்னை பாதுகாப்பா கொண்டு போய் நான் வீட்டுல விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரன் அந்த பொண்ணை கூப்பிடுறான். அந்த பொண்ணு ஓடி வந்து அந்த போலீஸ்காரனை பார்த்து கட்டி பிடிச்சுக்கிறா. இந்த போலீஸ்காரனு 2 கையை நீட்டி அந்த பொண்ணை வேகமா தூக்கிக்கிறான். தூக்கிட்டு போய் என்னோட கார்ல உன்னை பாதுகாப்பா கூட்டிட்டு போறேன் தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு நிறைய ஆறுதல் சொல்லி அந்த பொண்ணை கூட்டி போயிட்டு இருக்கான். திடீர்னு அந்த போலீஸ்காரனோட பின்னாடி பக்கத்து பார்த்தா அவனோட காரை திறந்து ஒரு பையன் கன் எடுக்க போறான். டே இங்க பாரு எதுவும் எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்கார மிரட்ட இவனும் வேகமா காருக்குள்ள கையை விட்டு உள்ள கன் எடுக்க போறான். இந்த போலீஸ்காரன் நீ சொன்னா திருந்த மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை இறக்கி விட்டு ஒன்னு 2 வெளுத்த தானே திருந்துவ அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கார் கிட்ட போறான். கிட்ட போனோன்னா அந்த பையனும் உள்ள
உள்ள போய் வெளியே வர முடியல, உள்ளேயும் போக முடியல, உயிருக்கு போராடிட்டு இருக்கு. வெளியே பார்த்தா இப்படி ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்கு. போலீஸ்காரனும் என்னடா பண்றதுன்னு சொல்லி முடிச்சுக்கிட்டே இருக்கான். இந்த போலீஸ்கார பயபுலிக்கும் கையில கண்ணை வச்சுட்டு யாரை சுடுறதுன்னு தெரியல. ஏன்னா சுத்தி முத்தி எங்கிட்டு பார்த்தாலும் ஆவியா தான் இருக்கு. இவனும் பயத்துல அந்த பொண்ணு முன்னாடி கண்ணை வச்சுக்கிட்டே பொறுமையா பின்னாடி போயிட்டு இருக்கான். ஆவியா மாறின இந்த குட்டி பொண்ணு டேய் சுடுடா சுடுடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து வருது. அந்த போலீஸ்காரனால சுடவும் முடியல, ஒன்னும் பண்ண முடியல. இந்த ரோட்டு ஓரத்துல ஆவிங்களோட எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே இருக்கு. அந்த ஆவிகள் நிறைய நடந்து வருது. இந்த போலீஸ்காரனை இந்த குட்டி பொண்ணை சுடவும் கொஞ்சம் கூட மனசு வரல. இந்த குட்டி பொண்ணையும் கூட இப்படியே விட்டா வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஆவிகளோடய சேர்ந்து அந்த குட்டி பொண்ணையும் சுட்டு போட்டுறான். அந்த பொண்ணு அந்த இடத்துல இறந்து போயிடுறான். இன்னொரு பக்கத்துல பார்க்கும்போது அந்த வயசான அம்மா அந்த ரூம்குள்ள உட்கார வச்சாங்கல்ல, அந்த அம்மாவும் அந்த ரூம்குள்ள பயந்துகிட்டே உட்காந்துருக்காங்க. போக போக இந்த அம்மாவுக்கும் பயம் கொஞ்சம் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. இந்த வயசான அம்மாவும் பயத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம அவளோட பொண்ணை கூப்பிட்டுட்டே இருக்காங்க. அந்த பொண்ணு கொஞ்சம் காதுல வாங்காம அந்த இடத்துல இருந்துட்டு இருக்கா. இந்த வயசான அம்மாவுக்கு திடீர்னு தலை சுத்த ஆரம்பிக்குது. அந்த நேரத்துல இந்த அம்மாவால பேசவும் முடியல, ஒண்ணுமே பண்ண முடியல. அம்மா அம்மான்னு கத்த வாய் தான் வருது, ஆனா பேச முடியல. அப்படியே இந்த சீனை கட் பண்றானுங்க. அந்த நேரம்னு பார்த்து இந்த வயசான அம்மாவுக்கு திடீர்னு கண்ணு தெரியாம போயிருது. பக்கத்துல உள்ள லைட்டையும் தட்டி விட்டுறாங்க. அந்த இடம் ஃபுல்லா இருட்டாவே ஆயிருது. இவங்களும் பயத்துல பக்கத்துல உள்ள டேபிள்ல கையை வச்சு அந்த அம்மாவும் தடவி தடவி பாக்குறாங்க லைட் எங்கேயாச்சும் இருக்கானு. அந்த லைட்டும் இல்ல, ஆனா அந்த லைட் அவங்க பக்கத்துல தான் இருக்கு. அது கூட தெரியாம அந்த வயசான அம்மாவும் அந்த இடத்துல மயங்கி விழுந்துடுறாங்க. அந்த லைட் மட்டும் கொஞ்சம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. இந்த அம்மாவும் அந்த மயக்க கலக்கத்துல இந்த பொண்ணை கூப்பிட்டுட்டே இருக்காங்க. திடீர்னு அந்த லைட் ஆஃப் ஆயிருது. அந்த அம்மாவுக்கு சுத்தமா கண்ணு தெரியல. தடவி தடவி நடந்து போயிட்டு இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமா. அந்த அம்மாவை எந்திரிக்கிறதுக்காக நிறைய தத்தி தவழ்த்தி முயற்சி பண்ணி பாக்குறாங்க. திடீர்னு எந்திரிச்சு கீழே விழுந்துடுறாங்க. கீழே விழுந்து அந்த கண்ணாடி பாட்டில் உடஞ்சு போயிருது. கீழே விழுந்ததுல அந்த அம்மாவை கை காலில் அடிபட்டிருக்கும் போல. அவங்களோட எந்திரிக்கவும் முடியல, பேசவும் முடியல. அந்த இடத்துல அப்படியே மயக்கத்திலே படுத்துறாங்க. அப்படியே இன்னொரு பக்கம்னு பார்க்கும்போது அந்த அம்மாவோட பொண்ணு ஏதோ மேல சத்தம் கேக்குதே அப்படின்னு சொல்லிட்டு பதறி அடிச்சுட்டு ஓடியாந்து பாக்குறா. கொஞ்சம் கிட்ட வந்து பார்த்தா அந்த பொண்ணோட அம்மா அந்த இடத்துல மயங்கி கிடக்குறாங்க. இந்த பொண்ணு பயத்துல என்ன பண்றது தெரியாம கொஞ்சம் உத்து பயத்துல நின்று அங்கேயே தூரத்துல நின்று பாக்குறா. கீழே மயங்கி கிடந்த அந்த அம்மாவுக்கு அசைவு கொஞ்சம் கூட இல்ல. இந்த பொண்ணு அந்த இடத்துல நின்று பாத்துக்கிட்டு இருக்கா, என்ன ஆச்சோ ஏதாச்சுன்னு. சரி கொஞ்சம் கூட அசைவு இல்லையே, கொஞ்சம் கிட்ட போய் பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு பதறி அடிச்சுட்டு ஓடி வந்து பாக்குறா. அம்மா அம்மா அப்படின்னு கத்திட்டு வந்த வேகத்துக்கு அந்த அம்மாவோட கையை பிடிச்சி பாக்குறா. அந்த அம்மா கை கொஞ்சம் கூட அசைவு இல்ல. பார்த்தா அந்த அம்மா அந்த இடத்துல இறந்து போயிடுறாங்க. இதை பார்த்த அந்த பொண்ணு அம்மா எந்திரிங்க எந்திரிங்கன்னு துள்ளி துடிக்க கத்தி அழுகிறா. அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் கூட அசைவு இல்ல. அந்த அம்மா ஐஸ் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இந்த அம்மா செத்து போனதோட இந்த சீனை கட் பண்றானுங்க. இன்னொரு பக்கத்து என்னன்னா அந்த குட்டி பையன் அப்பையில இருந்தே அடம் பிடிச்சிக்கிட்டே இருக்கான். அம்மா என்ன வெளியே விடுங்க, நான் வெளியே போய் விளையாட போறேன் அப்படின்னு. பதிலுக்கு அந்த அம்மாவும் இங்க பாருப்பா, இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு மட்டும் நீ வீட்டை விட்டு எங்கேயுமே போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவும் அந்த பையனை திருத்தி வைக்கிறாங்க. அந்த பையன் கொஞ்சம் கூட அடங்க மாட்டா போல. இல்லம்மா நான் வெளியே தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையனை அழுதுகிட்டே இருக்கான். அந்த பொண்ணும் வெளியே விட மாட்டாங்க. எப்படி வெளியே விடுவாங்க, வெளியே தான் ஃபுல்லா ஆவியா சுத்துது. ஆனா அதெல்லாம் அந்த குட்டி பையனுக்கு கொஞ்சம் கூட புரியல. இந்த அம்மாவும் கொஞ்சம் சொல்லி பாக்குறாங்க. இங்க பாருப்பா, நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன், நீ வெளியே போக கூடாது அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்றாங்க. பதிலுக்கு இந்த குட்டி பையனுக்கு கோவம் தாங்க முடியல. சரிம்மா நீங்க தான் சொல்லிட்டீங்களா, இனிமேல் நான் கேட்கறேன், உங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த குட்டி பையனை அவங்க அம்மாட்ட ரொம்ப கோவமா பேசுறான். சரி நீ சொன்னதெல்லாம் கேட்பான்னு தெரியும்பா, அதனால அம்மா நான் கீழே போயிட்டு வந்தேன், நீ இந்த இடத்துல அமைதியா உட்காந்துருக்கணும் அப்படின்னு சொல்ல அந்த குட்டி பையனும் சரிங்கம்மா அப்படின்னு சொல்றான். சரி நீ இங்கே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அந்த இடத்துல இருந்து வேகமா எந்திரிச்சு போறா. இந்த குட்டி பையனும் பாக்குறா, என்னடா அம்மா சொன்னோனே வெளியே போறா அப்படின்னு. இன்னொரு பக்கத்து என்னன்னா அதே வீட்டுல அந்த பெரிய பையன் ஒருத்தன் வெளியே போறேன்னு சொல்லி கத்திக்கிட்டே இருந்தால அவனும் வெளியே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட்ட சண்டை போட்டுட்டு இருக்கான். பதிலுக்கு அவங்க அப்பாவும் என்ன கேட்காம நீ வீட்டை விட்டு எங்கேயுமே வெளியே போக கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளு ரொம்ப சத்தம் போடுறாரு. அந்த பையன் அதை கொஞ்சம் கூட காதுல வச்சுக்க மாட்டான். நீ எப்படியோ கத்திட்டே கடடா அப்படின்னு சொல்லி இந்த பையனும் முடிஞ்ச வர பார்த்துட்டு இங்க பாருங்க, உங்க பேச்சல நான் கேட்டுட்டு இருக்க முடியாது, நான் அப்படிதான் வெளியே போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட சத்தம் போடுறான். பதிலுக்கு அந்த ஆளு ரொம்ப சத்தம் போறாரு. இப்படியே இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள பெரிய வாக்குவாதம் நடந்துட்டு இருக்கு. பதிலுக்கு அவங்க அப்பாவும் ரொம்ப பேசிக்கிட்டே இருக்காரு. இந்த பையனும் ஈடுக்கு ஈடா பேசிக்கிட்டு இருக்கான். எதுக்காக இந்த பையன் இவ்வளவு பேசுறானா, இவனோட காதலி வெளியே மாட்டிக்கிட்டா யாருன்னா அந்த அப்பாவோட ஒரு பொண்ணு மாட்டிக்கிட்டு ஒரு ரூம்ல இருப்பால அந்த கதை தான். என் காதலிக்காக என் உயிரே போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையனை அவங்க அப்பாட்ட ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கா. அவங்க அப்பா நான் உனக்காக சொல்றேன்ப்பா, நீ ஒழுங்கா வீட்ல இரு அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவும் சொல்லிட்டு இருக்காரு. இந்த பையனும் இங்க பாருங்கப்பா, உங்க பேச்செல்லாம் நான் கேட்டுட்டு இருக்க முடியாது, நான் கண்டிப்பா வெளியே தான் போவேன் அப்படின்னு சொல்றான். இன்னொரு பக்கத்து அந்த குட்டி பையனோட அம்மாவும் வந்து பேசுறா, இங்க பாருப்பா நிலைமை கொஞ்சம் மோசமா இருக்கு, நீ வீட்டை விட்டு எங்கேயுமே வெளியே போகாத அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கா. அந்த சமயத்துல தான் அந்த வீட்டை விட்டு திடுபுடுன்னு சவுண்ட் கேக்குது. இவனுங்களும் அதை கொஞ்சம் கூட கவனிச்சுக்காம பேசிக்கிட்டே இருக்கானுங்க. ஏதோ சத்தம் கேட்ட மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையன் படிக்கட்டுல இருந்து வேகமா ஓடி வந்து கீழே நின்று பாக்குறான். பார்த்தா அந்த கதவுக்கு முன்னாடி யாருமே இல்ல. பதிலுக்கு இந்த குட்டி பையனும் கதவுக்கு பின்னாடி யாராச்சும் இருந்தா சொல்லுங்க, நான் கண்டிப்பா திறந்து விடுறேன் அப்படின்னு சொல்றான். கதவுக்கு பின்னாடி ஏதோ சத்தம் மட்டும் கேக்குது, ஆனா யாருமே இல்லாத மாதிரி இருக்கு. இந்த குட்டி பையனும் சரி யாரா இருந்தா என்ன, உயிருக்கு பயந்து தான் வந்திருக்கீங்க போல, இந்த கதவை நான் திறந்து விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனும் சாவியை தொலைக்கிட்டு இருக்கான். அந்த கதவோட சாவியை அந்த பையன் கண்ணுல மாட்டிக்குது. அந்த பையனும் சாவியை வேகமா எடுத்துட்டு இன்னைக்கு யார் இருந்தாலும் திறந்து விட்டுலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சாவியை எடுத்துட்டு கிட்ட போறான். சாவியை எடுத்துட்டு கிட்ட போன வேகத்துக்கு இருங்க நான் திறக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த பையனும் அந்த சாவி அதுக்குள்ள விட்டு பொறுமையா திறந்து பாக்குறான். திறக்க முடியல, எப்படியா திறந்துருண்டான்னு சொல்லிட்டு வச்சு ஒரு 2-3 வாட்டி திருவி பாக்குறான். அந்த சாவியும் திறக்கிற மாதிரி தெரியல. வச்சு வேகமா ஒரு தள்ளுறான். அந்த சாவி ஓபன் ஆகிக்குது. இந்த பையன் கதவை திறந்த உடனே வேகமா டோரும் திறந்துக்குது. இந்த பையனுக்கு ஆப்போசிட்ல பார்த்தா ஒரு பொம்பளை பேய் ஒண்ணு நிக்குது. இதை பார்த்து இந்த பையன் அந்த இடத்துல ஷாக் ஆகி நின்றான். இந்த குட்டி பையனால வாய் கூட பேச முடியல. ஏன்னா பயத்துல கை கால்லாம் உதற ஆரம்பிச்சு. அந்த ஆவியும் அப்படி நின்றுட்டு இருக்கு. அந்த பையனை கூட ஒன்னும் பண்ணாம இந்த குட்டி பையனுக்கு அதானா ஒரு பேயின்னு தெரியாது. இந்த பையனும் ஏதோ பொம்மை மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயத்துல நின்று பாத்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. இன்னொரு பக்கத்து அந்த
பையனோட அம்மாவும் சரி பையனை மேலே விட்டுட்டு வந்துட்டோமே போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மாவும் பொறுமையா மாடி படிக்கட்டுல ஏறி போயிட்டு இருக்காங்க. மேலே போய் பார்த்தா அந்த ரூம்ல அந்த பையனை காணா. இந்த அம்மாவுக்கு ரொம்ப பதஷ்டமாயிருச்சு. தம்பி தம்பின்னு கத்தி இந்த அம்மாவும் பதறிட்டு இருக்காங்க. அந்த குட்டி பையனை எங்க இருக்கான்னு தெரியல. இந்த அம்மா கத்துல கீழே இருக்கவனுங்க 2 பேத்துக்கு ஏதோ சவுண்ட் கேட்டிருக்கும் போல இவனுங்களும் பதறி அடிச்சுக்கிட்டு மேலே ஓடுறானுங்க. என்ன ஆச்சோ ஏதாச்சும் அப்படின்னு. திடீர்னு அந்த பொண்ணு குறுக்க ஓடி வந்து என்னோட பையனை காணா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதறி அடிச்சுட்டு அழுகுறா. இந்த பசங்களும் ஒண்ணு இருக்காது, இதெல்லாம் பயப்படாத அப்படின்னு சொல்றா. இந்த பொண்ணு ரொம்ப அழுகுறா. இவனுங்க 2 பேரும் பயப்படாதீங்க, இந்த பையன் இங்கே தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவுக்கு ஆறுதல் சொல்றானுங்க. அந்த அம்மா ரொம்ப விழுந்து விழுந்து அழுதுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கத்து அந்த பையனோட அப்பாவும் சரி எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க போலான்னு சொல்லிட்டு போய் பாக்குறானுங்க. இந்த ஆளு வேகமா கட்டான எடுத்துட்டு ஓட பார்த்தா அந்த குட்டி பையனை போட்டு அந்த ஆவி கொதறி எடுத்துட்டு இருக்கு. இந்த ஆளு கட்டான வச்சு முதுகா சாத்துறாரு. இந்த மனுஷன் அவ்வளவு அடி அடிச்சு அந்த பேய் அந்த குட்டி பையனை விடவே இல்லை. அந்த பையனை அந்த பேய் கொண்டே போட்டுருது. இந்த பேயும் அந்த இடத்துல இறந்து போயிருது. இந்த மனுஷனுக்கு கட்டான போட்டு இருக்கிறாரு. இதை பார்த்து அந்த பையனோட அம்மா ரொம்ப பதறி அடிச்சுட்டு அழுகுறாங்க. இந்த பையனும் உயிர் பொழைக்கிறதுக்காக துள்ளி துடிச்சு கத்துறான். இதோட அப்படியே இந்த சீனை கட் பண்றானுங்க. இன்னொரு பக்கத்து என்னன்னா வயசான அம்மா வீட்டுல இருந்த 2 பொண்ணுங்களும் இன்னொரு ரூம்ல இருந்த ஒரு வயசான மனுஷன் அவரோட பொண்ணு 4 பேருமே ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. இந்த 4 பேத்துல முன்னாடியே உட்காந்துருக்க பொண்ணு தான் அந்த பையனோட காதலி. இவளும் அவனை நினைச்சுக்கிட்டே உட்காந்துருக்கா. அவனுக்கு என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு. இன்னொரு பக்கத்து அந்த ஆவி அந்த குட்டி பையனை கடிச்சதே இல்லாம அந்த பெரிய பையனை போட்டு கடிச்சு வச்சிருது. 2 பேருமே பயத்துல அழுதுகிட்டே உட்காந்துருக்காங்க. இவனுக்கும் உயிர் போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பையனோட அப்பாவும் ரொம்ப பதறி போய் அழுகிறாரு. வெளியே போகாதடான்னு சொன்னேன், உள்ள இருக்கும் போதே உன்னை இப்படி கடிச்சு போட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளு ரொம்ப அழுதுகிட்டே இருக்காரு. இன்னொரு பக்கத்து இந்த அம்மாவுக்கு உடம்பு ஃபுல்லா ரத்தம். இவங்களும் விழுந்து விழுந்து அழுதுட்டு இருக்காங்க. இவனுக்கும் இப்படி ஆயிடுச்சு, என் பையனுக்கும் இப்படி ஆயிடுச்சு, எல்லாருமே இப்படியே போயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மாவும் ரொம்ப அழுகுறாங்க. இன்னொரு பக்கத்து இதை விட கொடுமையான விஷயம் என்னன்னா இந்த பையனோட காதலி உயிருக்கு போராடிட்டு அங்க உட்காந்துருக்கா. ஆனா இவன் இந்த ஆவிகிட்ட மாட்டிக்கிட்டு இவனும் இங்க உயிருக்கு போராடிட்டு இருக்கான். இந்த பையனுக்கு சுத்தமா பேச்சு மூச்சே இல்ல. ஆனா தொண்டையில இருந்து ரத்தம் மட்டும் கொஞ்சம் வந்துகிட்டே இருக்கு. இதை பார்த்து அந்த பையனோட அப்பா புலம்பிக்கிட்டே இருக்காரு. என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி. இந்த பையனால இவங்க 2 பேரும் பேசுறத நல்லாவே கேட்க முடியுது. ஆனா அந்த பையனால கொஞ்சம் கூட பேச முடியல. இவங்களும் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்றாங்க எந்திரின்னு சொல்லி. இந்த பையனால சுத்தமா எந்திரிக்க முடியல. அந்த இடத்துல படுத்ததோட வாயில ரத்தத்தோட படுத்திருக்கான். இன்னொரு பக்கத்து அந்த பையனோட காதலி அவனோட அப்பா பார்த்து சொல்றா, அப்பா என்ன ஷிகானா அவங்க வீட்டுக்கு வர சொன்னா, எல்லாத்தையுமே வர சொன்னா, பாதுகாப்பா பாத்துக்கிறேன்னு சொன்னா, நீங்க வாங்க அங்க போலாம் அப்படின்னு சொல்றா. அந்த பொண்ணு சொன்ன உடனே அந்த பொண்ணோட அப்பாவும் கொஞ்சம் யோசிச்சு பாக்குறாரு, போலாமா வேணாமான்ற மாதிரி. அந்த பொண்ணு கூட இருந்த இன்னொரு பொண்ணு நம்ம அங்க போறதுதான் கொஞ்சம் சேஃப்டின்னு நினைக்கிறேன், நம்ம எல்லாருமே அங்க போலாம் அப்படின்னு சொல்றா. சரி போலான்னு சொல்லிட்டு எந்த ஆளு சொல்றாரு. இவனுங்களும் எல்லாரும் சரி வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோட்டு ஓரத்துல ஓடிட்டு இருக்கானுங்க. சுத்தி முத்தி பார்த்தா எல்லாமே ஆவியாவே அலையுது. இவனுங்களும் பயத்துல பொறுமையா ஓடிட்டு இருக்கானுங்க. ஆனா அந்த ஆவிங்க எல்லாம் இவனுங்களை பாத்துருது. அந்த ஆவிங்களும் இவனுங்க பின்னாடியே கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து போகுது. அதுங்களால வேகமா ஓடி வர முடியாது. ஆனா இவனுங்களும் எந்த காரணத்தை கொண்டு யாருமே நின்றாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டு அடிச்சுட்டு ஓடிட்டு இருக்கானுங்க. பின்னாடியே அந்த ஆவிங்களும் துரத்துக்கிட்டே நடந்து வந்துட்டு இருக்கு. ஒரு வழியா இவனுங்களும் அந்த ஆவிட்டு இருந்து தப்பிச்சிருந்து கரெக்டா அந்த பையன் வீட்டுக்கு போயிடானுங்க. அந்த பையன் வீட்டுக்கு போனது இல்லாம கதவை டப்புன்னு தட்டுறாருங்க. கதவை திறங்கன்னு சொல்லி. ஆனா அந்த பையனோட வீட்டுல எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்ல. ஆனா அவனுங்க எல்லாருமே வீட்டுக்குள்ளதான் இருக்கானுங்க. கதவை கொஞ்சம் கூட திறக்க மாட்டானுங்க. இந்த பொண்ணு உயிரை கையில புடிச்சிட்டு கத்திக்கிட்டே இருக்கா. இந்த பொண்ணு கூடவே அந்த பொண்ணோட அப்பா இன்னும் 2 பேர் எல்லாருமே சேர்ந்து கத்துறானுங்க. கதவை கொஞ்சம் திறங்கன்னு. ஆனா சுத்தமா திறக்கவே மாட்டானுங்க. இன்னொரு பக்கத்துன்னு பார்த்தா இவனுங்களுக்கு ஆப்போசிட்ல அந்த ஆவிங்கள் நடந்து வந்துட்டு இருக்கு. அதை பார்த்தா இவனுங்க ரொம்ப பயப்படுறானுங்க. அந்த ஆவிங்களும் கொஞ்சம் கிட்ட நெருங்கி வந்துருச்சு. அந்த பையனால எந்திரிச்சு கதவை திறக்க முடியாது. இந்த பையனும் உயிருக்கு ரொம்ப போராடிட்டு இருக்கான். எல்லாருமே மயக்க நிலையில இருக்கானுங்க அவங்க வீட்லயும். இன்னொரு பக்கத்துன்னு பார்த்தா வெளியே இருந்த இவனுங்க எல்லாரும் அந்த ஆவிகிட்ட மாட்டிக்கிறானுங்க. அந்த ஆவிங்களை விடாம இவனுங்களை துரத்திக்கிட்டே வந்துருச்சு கிட்ட. இவனுங்களும் யாருமே இந்த ஆவிகிட்ட மாட்டிடாதீங்க, எப்படியாவது இந்த இடத்த விட்டு ஓடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்களும் உயிரை கையில புடிச்சிட்டு ஓடிட்டு இருக்கானுங்க. பின்னாடியே 2 ஆவிங்களும் துரத்தி வந்துட்டே இருக்கு. இன்னொரு பக்கத்துன்னு பார்த்தா அவனுங்களும் தப்பிச்சு போயிறானுங்க. வீட்டுக்குள்ள இருந்த அந்த குடும்பமும் அப்படியே அழிஞ்சு போயிருது. இதோட அப்படியே இந்த படத்தோட கதையை முடிக்கிறானுங்க. அடுத்த நாள் காலையில பார்க்கும்போது அந்த சுடுகாடு சுத்தி கடந்த எல்லா பிணங்களும் செத்து கிடக்குது. இந்த மாதிரி படத்தை நீங்க கண்டு கழிக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே சோசியல் மீடியால ஃபாலோ பண்ணாதவங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படியே கூடவே இன்னொரு முக்கியமான விஷயமும் உங்களுக்கு சொல்ல போறேன். நம்ம கூடிய சீக்கிரம் 1K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண போறோம். அதனால எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ண கொஞ்சம் மறந்துடாதீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இன்னொரு முக்கியமான விஷயமும் நம்ம 4000 வாட்ச் ஹவர்ஸ் கூடிய சீக்கிரம் ரீச் பண்ண போறோம். அதனால நம்ம படத்தை எல்லாரும் ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் பாருங்க. சரி அப்படியே அடுத்த படத்துல உங்க எல்லாத்தையும் வந்து சந்திக்கவா. பை பாய்.